பிரேஸ்லார். இன்றைக்கி நாம் எந்த வசனத்தை குறித்து பார்க்கலான்னு சொன்னால் 2 தீமோத்தேயு 1:7 உள்ள வார்த்தைகளை குறித்து நம்ம பார்ப்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார் பாருங்க. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கு எதை கொடுக்கலையா? பயமுள்ள ஆவியை கொடுக்கல. இப்போ நாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கோம் இல்லைங்களா? பெற்றிருக்கிறவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுப்போமே. பெற்றிருக்கிற நாம எப்படிப்பட்ட ஆவிய உடையவர்களாய் நாம் நடந்துக்கிறோம்? பயமுள்ள ஆவி உடையவர்கள். அப்போ தெளிந்த புத்தி உள்ள ஆவி உள்ளவர்களாக நடந்துக்கிறோமா? பயமே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எந்த இடத்துல பயம் இருக்கக்கூடாது, எப்போ பயம் இருக்கக்கூடாது, எதை குறித்து பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா பயமுள்ள ஆவியை கொடாமல்னு சொல்லியிருக்கிறான்னா நாம் தீமை செய்யும் போது பயப்படணும் கர்த்தருக்கு இல்லைங்களா? அந்த பயம் நமக்குள்ளே வரணும். அப்போ எந்த பயம் இருக்கணும்? பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எந்த விதத்தில் தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்ய ஜாக்கிரதையாக இருக்குது. அந்த நன்மை செய்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக சுற்றுப்புறத்துலேருந்து என்ன வரும்? எதிர்ப்புகளும் இல்லைங்களா, மனசோர்வுகளும். அப்போ பயம் வரும். அந்த பயத்தை நம்ம பக்கத்தில் அண்டவிடாதபடிக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அதுக்காக அப்போ பலமாக இருக்கணும். அப்போ வெறுமனே அவர் சும்மா பயமுள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. எப்படிப்பட்ட நேரத்தில் பயம் வருமோ அந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிற ஆலோசனையை தான் அங்கே முக்கியமாக கொடுத்துருக்காரு இல்லைங்களா? நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஏன்? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கரெக்டுங்களா? நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எப்படிப்பட்டவங்களா இருப்போம்னு நம்பியிருக்காரு அவர் தேவன். நம்ம நல்லவங்களாக இருப்போம், நீதி உள்ளவங்களாக இருப்போம், நேர்மை உள்ளவங்களாக இருப்போம், ஒழுக்கம் உள்ளவங்களாக இருப்போம், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்போம், நன்மை மட்டுமே செய்கிறவங்களாக இருப்போம், பாவத்தை விட்டு விலகி இருக்கிறவங்களாக இருப்போம்னு தேவன் நம்மளை நம்பினதுனால அப்படி நம்ம நடந்துக்கிறோமா? தேவன் நம்மளை நம்பின நம்பிக்கையின்படி நம்ம நடந்துக்கிறோமா? வாயை திறந்தால் பொய் சொல்கிறோமா? வாயை திறந்தால் ஏமாத்துறோமா? பணத்தாசை போட நம்ம இருதயத்தில் சிந்தித்த உடனே கண்ணை விழித்த உடனே எதன் மேலே ஆசை வைக்கிறோம்? அப்போ தேவன் நம்மளை நம்பினார். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை பயமுள்ள ஆவியை கொடாமல், ஏன் என் பிள்ளை நீதி நேர்மை ஒழுக்கம் பரிசுத்தமாக இருப்பான்னு நம்பி தேவன் தன் வேலையை சரியாக செஞ்சுட்டார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பொழிஞ்சிட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? பலமுள்ளவரும் அன்பு உள்ளவர்களும் இல்லை தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம்? ஏன்? நாம் தேவன் எதிர்பார்த்தபடி உண்மையுள்ளவர்களாக இல்லை இல்லையா? அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களாக எப்போ இருப்போம்? நாம் செய்கிற செயலில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து எப்படி விடுபட்டு வர்றதுக்கு தேவன் நமக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. எப்போ? பரிசுத்தமாக இருந்து பரிசுத்தத்தின் நிமித்தம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தது நிமித்தம் வருகிற எந்த தொல்லையிலிருந்து நம்மளை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம்? நாம் போய் திருட்டு வேலை பண்ணிட்டு, இல்லை நாம் போய் ஏமாற்றிட்டு, நாம் ஒழுக்கம் இல்லாமல் இருந்துட்டு, நாம் உண்மை இல்லாமல் இருந்துட்டு, உலகத்தானோட மோசமாக நடந்துக்கிட்டு, அப்போ வர விஷயங்கள்லேருந்து நம்மளை விடுதலையா கத்தாவே அதுக்காக ஜெபம் பண்ணுறது, அதுக்காக வாக்குத்தத்தம் செய்கிறது, அதுக்காக போய் நின்று தேவ சமூகத்தில் பார்க்கறது, அது கூட செய்கிறது இல்லை. அப்படி செஞ்சால் தேவன் நமக்கு தெளிந்த புத்தியும் பலனும் தருவார்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி வாங்கி அப்போ அதைத்தான் நம்ம இன்றைக்கி பெரிய பிரபலமான இல்லை பல ஊழியர்கள் இப்படிப்பட்ட விசுவாசிகளை என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க ஓடி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓடி நாங்கள் சர்ச்சில் ஜெபம் பண்ணோம், தேவன் சுகம் தந்தார். ஒரு பாருங்கள், தப்பு நான் சொல்ல வரல. ஆனால் நம்ம எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு பிற்பாடு எல்லா நேரத்துலையும் ஒரு விஷயம் நீங்கள் உங்களை குறித்து ஒரு மனுஷனும் சாட்சி சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு மட்டும் நல்லாவே தெரியும். உங்கள் இதயத்தை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பரிசுத்தமான சிந்தனையில் இருக்கீங்களா? அந்த பிரச்சனை நேரத்தில் எனக்கு என்ன சொல்லுவது, எதை தின்னா பித்தம் தெளிவும் தான் யோசிக்கிறோமே தவிர கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும்னு யோசிக்கிறதே இல்லை. ஒருவேளை அந்த பிரச்சனையாக இருக்கிறப்ப அதான் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறினா தான் உங்களுக்கு நல்லது நடக்கணும், உடனே மீறிடுவீங்க. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு போய் மீறுவீங்க. யோசிச்சு பாருங்களேன். இல்லையாமாலும் உங்கள் இதயத்தை தொட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்போ தேவன் அதில் மகிமைப்படுவாரா? அப்படிப்பட்டவங்களுக்காக தேவன் தெளிந்த புத்தியும் அன்பும் பலமுள்ள ஆவியை தந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி தப்பு வந்தால் பண்ணிடுவேன்றவங்களுக்கு பலம் தருவார். அப்படி பலம் தந்தாலும் உலகம் தப்புக்குள்ளேயே தான் போயின்னு இருக்கும். அப்போ தப்புக்குள்ளே போக வைக்கிறாரு உலகத்தை. அப்போ இந்த வசனம் யாருக்கு சொல்லுது? தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவங்களுக்கு சொல்லுது, தேவனுக்கு பயந்து வாழ்கிறவங்களுக்கு சொல்கிறது, பாவத்தை விட்டு விலகி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது. நான் ஏதோ இன்றைக்கி பேசலைங்க, ஒரு நிமிஷம் நீங்கள் உணர்ந்து பாருங்கள். ஏன்னா வருகை மிக சமீபம். ஒரு நாள்
தாண்டி போகுதுன்னு சொன்னால் தேவனோட வருகை ரொம்ப கிட்ட வருதுன்னு அர்த்தம். எந்த நிமிஷத்தில் வேணாலும் தேவனோட வருகை இருக்கலாம். அப்போ நாம் காக்கப்படணும்னா முத்திரை தேவ பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தங்கிற முத்திரை நம்ம நெத்திகளை தரிக்கப்படணும்னா நம்மளோட ஒவ்வொரு நாள் செயலையும் தேவன் வெளிப்படணும். அப்போ இந்த வசனம் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கார். அப்போ நாம் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாக வேலை செய்யும்போது, அவருக்கு உண்மை உத்தவமாக இருக்கும்போது, இந்த உலகத்தின் மூலமாகவோ இந்த உலகத்தான் மூலமாகவோ எதிர்ப்போ பிரச்சனையோ கஷ்டமோ வரும்போது, அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ளேருந்து பலமாய் செயல்படுவார் சொல்லிதான் இந்த வசனம். அவர் நமக்கு அந்த நேரத்தில் உலகத்தான் எத்தனை சோதனையை பிரச்சனையை போட்டாலும் அதை தாங்கக்கூடிய பலனும் அதை ஜெயிக்கக்கூடிய பலனும் தருவார். அப்போ நாம் பதட்டப்படாமல் இருக்கிறதுக்கு, கூலாக இருக்கிறதுக்கு தேவன் அன்புள்ள அந்த ஆவியை நமக்குள்ளே கொடுத்துருக்காரு இல்லையா, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. ஏன் இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து அழகாக வெளியே வர்றதுக்கு தேவன் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை. அப்போ ஆவியானவர் நம்ம அதுக்காக தான் இப்போ வெளியேப்பட்டிருக்காரு. இன்னைக்கு எத்தனை பேர் நேர்மையான முறையில் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேர் தேவனை நம்பி அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுருக்கோம்? நாமளாம் முன்கூட்டியே ஏதாவது ஒன்று ஓகே லஞ்சம் கொடுத்தோ பணம் கொடுத்து ஏதாவது ஒன்று கொடுத்து இல்லை, எந்த வழியாச்சும் குறுக்கு வழியாக நேர் வழி ஏதாவது வழியில் நம்ம உடனே ஒன்று வேணும் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறோம். 20,000 டோக்கன் குறுக்கு வழியில் போகுதுனாச்சும் ஃபஸ்ட் டோக்கன் செகண்ட் டோக்கனுக்குள்ளே போகிறோன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்போம். சர்ச்சில் போய் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்போம். அவங்களும் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. எங்கள் 20,000 டோக்கனுக்கு ஃபஸ்ட்டு டோக்கனுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு அப்பவும் எண்ணுவோம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கவங்களை குறித்து நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஒருவேளை குறுக்கு வழியில் 20,000 டோக்கன் 10,000 டோக்கனாக மாறிச்சுன்னா தேவன் தான் என்னை மாற்றினார் சொல்லுவாங்க. 20,000 டோக்கன் நமக்கு தேவன் நியமிச்சார்னா 20,000 டோக்கன் வரைக்கும் நம்ம காத்திருக்க வைக்கிறார். ஏன்? நீ உண்மையும் உத்தவமாக இருக்கிறேன்னு பார்க்கறதுக்கு தான். நாம் அப்படி இருந்தோம்னா மெடிக்கல் மிராக்கிள் ஏன் நடக்காது? சிந்திங்க, தயவு கூர்ந்து சிந்திங்க. உங்களை என்ன சொல் கஷ்டப்படுத்தவோ வருத்தப்படுத்தவோ உங்களை சீண்டி பார்க்கவோ இந்த வார்த்தைகளை சொல்ல. வருகைக்கு போகணும்னா நாம் இந்த மாதிரி வாழ்ந்தால் தான் போக முடியும். உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக ஆளுகை செய்யும் நம்புகிறேன். ஆளுகை செஞ்சிச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிலாம் நான் நினைக்கவும் வேணாம். எனக்கு அது அப்படி வேண்டவே வேண்டாம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சேர்ந்தால் போதும். நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண வேண்டாம். உண்மைக்கு சொல்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் வியூஸ் பண்ணால் பணம் வரும். தேவன் பார்க்குறாரு. எனக்கு பணம் வரவே வேணாம்னு ஆசைப்பட்றேன். நிஜமாவே இது 1000 பல ஆயிரம் பல கோடி பேருக்கு மட்டும் போய் சேர்ந்தால் போதும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவே வேணாம். நீங்கள் நல்லா இருக்கணும், கர்த்தருக்குள்ளே இருக்கணுங்கிறது தான் ஒரு சித்தம், தேவ சித்தம். புரியுதுங்களா? அதனால் உண்மையிலே நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னா தேவன் என்கிட்ட என்ன சொன்னார்னா, பைசாக்காக இல்லை தம்பி, என்னோடய வார்த்தையில் சொல்கிறதுக்காக தான் வச்சுருவேன்னு சொன்னார். உண்மையிலே நான் அதை ரொம்ப எனக்கு வியூஸ் மட்டும் போனால் போதும். சப்ஸ்கிரைபர் 0 இருந்தால் கூட போதும். எனக்கு வெறும் வியூஸ் மட்டும் போனால் பைசா வராது இல்லையா? சப்ஸ்கிரைபர் இல்லை. அதனால் சப்ஸ்கிரைபரே வரலனாலும் பரவாயில்ல, எனக்கு வியூஸ் வரணும். அதனால் இந்த உங்களுக்கு கர்த்தருக்குள்ளே நீங்கள் பலப்படுறதுக்கு என்னோடய வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோக்களை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட பாருங்கள். எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் கேட்டு கர்த்தருக்குள்ளே பலம் பண்ணணும். எனக்கு அவ்வளோ மட்டும்தான் வேணும். தேவன் பார்க்குறார். அதனால் இந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் பழித்து அது நம்ம வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.